ஸ்டார்ட். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 6th ரோவரான லைன் ஃபாலோவிங் ரோவர் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 2 LEDs இருக்குது. இந்த டிரான்ஸ்பரண்டான LED வேறு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர். இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, இது பேர் தான் ஃபோட்டோ டயோட். இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் இந்த 2 சாக்கெட்டுக்காக நான் ஜம்பர் ஒயர் மூலமாக இந்த 2 சாக்கெட்டுக்கும் நான் கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். இதோட சுவிட்ச் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2nd சுவிட்ச் அண்ட் 4th சுவிட்ச் தான் இதோட சுவிட்ச் டேட். அதை வச்சு தான் இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியும். இது வந்து என்னென்னா டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர்ற சிக்னல் வந்து இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி சிக்னல் அதுக்கு வரலன்னா திருப்பி அது வந்து கரெக்டான ரூட்டில் போகுதுன்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. அப்போனா நம்ம முன்னாடி போகணும்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. அதே இது வெளியே போயிட்டுனா இது வந்து இதுலேருந்து பட்டு இதுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அதனால சிக்னல் வருது, தப்பான ரூட், அதனால நிற்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. என்னென்னா பிளாக் கலரில் வந்து பட்டுச்சுன்னா எதையுமே அது வந்து வாங்கி வச்சு ரிசீவ் பண்ணிக்கும், பட் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் மீதி கலரில் என்ன பண்ணணும்னா எதனால இப்போ வருதுன்னா அது எல்லா கலர்லேயும் வந்து எல்லா கலருமே வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து அது என்ன கலரோ அந்த கலரை மட்டும் அதுக்கு தேவையான கலரை மட்டும் வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து எல்லாத்தையுமே இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் வந்து இதுக்கு வந்து சிக்னல் போய் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போகுது. இப்போ உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்க போகிறேன். 2nd சுவிட்ச் அண்ட் 4th சுவிட்ச். வெளியே வந்து நின்றுடுச்சு. ஏன்னா வெளியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஒயிட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லை, அதனால வந்து நின்றுடுச்சு. அதே உள்ளக்கு இந்த பிளாக் லைன்ல இருந்துச்சுன்னா வந்து கரெக்டான பாத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி சிக்னல் கரெக்டாக ஓடுது. ஓகே, தேங்க்யூ.